சந்தோஷமா இருப்பீங்கன்னு விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். நம்ம சில நாட்களாகவே நம்ம என்ன பண்றோம், இருதயத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம்ல. இந்த வாரம் கர்த்தர் கொடுக்கிற ஒரு தலைப்பு என்னன்னா, விவேகம் உள்ள இருதயம் நமக்கு தேவை. விவேகம்னா என்ன? கொஞ்சம் கூகுள் அடிச்சு நானும் தேடி பார்த்தேங்க. விவேகம்னா என்ன? அறிவுடைமைன்னு சொல்றாங்க, முன்ஜாக்கிரதைன்னு சொல்றாங்க, கிரகித்து கொள்ளுகிற ஒரு சக்தி, அதுதான் விவேகம் என்று சொல்றாங்க. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு விவேகம் உள்ள இருதயம் வேணும்னு சொல்றாரு. அப்படின்னா என்னன்னா, முன்னாடியே, அதாவது ஒரு தவறு, ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முன்பாகவே ஜாக்கிரதையா இருக்கிற ஒரு இருதயம், அறிவுள்ள இருதயம் சொல்றாரு. அது மட்டுமல்ல, எளிதில் கிரகித்துக் கொள்ளுகிற சக்தியை கொண்ட இருதயமா. இன்னைக்கு நமக்கு சாதாரணமா நமக்கு புரியுற லாங்குவேஜ்ல பார்த்தோன்னா, எளிதில் கிரகித்துக் கொள்ளுகிற அந்த ஒரு டேலண்ட்டை கொண்டிருக்க ஒரு இருதயம் நமக்கு தேவை. இதை குறித்து வேதத்துல அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தைக்கு நேரம் போகலாமா? யாத்ராகமம் 28ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம். ஆரோன் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்யத்தக்கதாக அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அவனுக்கு வஸ்திரங்களை உண்டாக்கும் பொருட்டு நான் ஞானத்தின் ஆவியால் நிரப்பின விவேகமுள்ள இருதயமுள்ள யாவரோடும் நீ சொல்வாயாக. ஆரோன் ஆசாரிய ஊழியத்தை செய்கிறான். அந்த ஆசாரிய ஊழியத்திற்கு ஏற்ற ஒரு ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்றதுக்கு, ஏற்ற ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்றதுக்கு ஆண்டவர் விவேகமுள்ள விவேகமுள்ள ஆவியை கொண்ட நபர்களை ஆண்டவர் தேடினாரா. பாருங்களேன், ஒரு ஊழியக்காரருடைய ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்றதுக்கோ அதை ஸ்டிச் பண்றதுக்கோ விவேகமுள்ள இருதயமுள்ள ஒரு நபர்களை கத்த தேடுவார் என்றால், இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் போய் விசேஷத்தை நீங்க சொல்லுங்கன்னு சொல்றாரு. அப்போ நமக்கு எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு தேவை? மந்தமான இருதயம் இருந்தானா இந்த உலகத்துல ஆண்டவருடைய வார்த்தையை நம்மளால சொல்லவே முடியாது. காரியங்களை பார்த்து சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எளிதில நம்ம உள்வாங்கிக் கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்குள்ள இருக்குமானால், சூழ்நிலைகளை கிரகித்துக் கொள்ளக்கூடிய இருதயம் நமக்கு இருக்குமானால், ஆண்டவருடைய வார்த்தை யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஞானமாய் நமக்கு பதில் சொல்ல முடியும், ஞானமாய் நடந்து கொள்ள முடியும். எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும், எந்த காரியங்களை எப்படி செய்யணும்ன்ற ஞானம் நமக்கு தானா இருக்கும். அப்போ நம்ம இன்றைக்கு ஆண்டவர் இடத்துல கேட்க போறது என்னன்னா, ஆண்டவரே, ஒரு ஊழிய ஆசாரியனுடைய ஆடையை செய்கிறதற்கு விவேகமுள்ள ஆவி கொண்ட நபர்களை நீ தேடுவீரானால், எங்களை நம்பி நீ நிறைய காரியங்களை கொடுத்துருக்கீங்க, அப்ப எங்க கிட்ட ரொம்ப எதிர்பார்ப்பீங்க, எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லப்பா, எங்களை நாங்க மாற்றிக் கொள்ளுகிறோம் என்று ஆண்டவர் இடத்துல நம்ம சொல்லுவோம். ஆண்டவரே, எங்களுக்கு அந்த இருதயத்தை தாங்க, அந்த ஞானத்தை தாங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை நம்ம இடத்துல செய்வாராக. அல்லேலூயா. இதை பார்த்துட்டு இருக்க ஒரு அக்காவை நான் பார்க்கிறேன். உங்களை நம்பி ஆண்டவர் ஒரு பெரிய சித்தத்தை வைத்திருக்கிறார். அந்த சித்தம் நிறைவேறணும்னா நமக்கு விவேகமுள்ள அந்த ஆவி நமக்கு கண்டிப்பா தேவை. அந்த ஆவி இல்லைன்னா, அந்த விவேகம் இல்லைன்னா ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்கு we are lagging in something. நம்மளுக்கு எல்லாமே டிலே ஆகிக்கொண்டே இருக்கும். காலம் மிக மிக சமீபம். நாட்களை சுதாரித்துக் கொள்ளுங்கள், உபயோகித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகை மிக சமீபம், ஆயத்தமாயிருங்கள். நம்ம இப்ப ஆண்டவரிடத்தில் கேட்கலாமா? இந்த விவேகம் உள்ள இருதயம் எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு சாக்கியத்தை நீர் எங்கள் தந்திரே, உமக்கு நன்றி. வேதத்துல ஆண்டவரே, விவேகமுள்ள ஆவினால நிரப்புன ஆண்டவரே, விவேகமுள்ள இருதயத்தை கொண்ட நபர்களை நீ தேடினீர் ஒரு ஆசாரியரின் ஊழியை செய்கிறதற்கு. ஆண்டவரே, எங்களை நம்பி நீங்க பெரிய கனத்தமான ஒரு ஊழியத்தை கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, எங்களை நம்பி எங்களுடைய குடும்பத்தை கொடுத்திருக்கீங்க, எங்களை நம்பி எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கீங்க, எங்களை நம்பி ஆண்டவரே சில பொறுப்புகளை கொடுத்திருக்கீங்க, திட்டங்களை கொடுத்திருக்கீங்க. ஆண்டவரே, அதை செய்கிறதற்கு எங்களுக்கு விவேகமுள்ள இருதயம் வேணும். ஆண்டவரே அப்பா, அந்த இருதயத்தினால எங்களை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ஆவியினால எங்க இருதயத்தை நிரப்ப வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த விவேகம் உள்ள இருதயம் இல்லாததுனால ஆண்டவரே சில காரியங்களை நாங்கள் கிரகித்து செய்ய முடியாமல் திணறிக் கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல ஆவியானவர் தாமே என்னோடு இணைந்து யார் யார் ஜெபிக்கிறாங்களோ ஒவ்வொருவருடைய இருதயத்தின் வேண்டுதல்களையும் என் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக. அப்பா, எங்களுக்கு இந்த விவேகம் உள்ள ஆவியினால எங்க இருதயத்தை நிரப்பி விவேகமுள்ள மனிதர்களா எங்கள் ஒவ்வொருவரும் நீர் மாற்றுவீராக, இயேசுவின் நாமத்தினால. இந்த இரவுல ஆண்டவரே அநேகர் ஆண்டவரே தூக்கம் இல்லாமல் கெட்ட கனவு வந்து அவர்களை ஆண்டவரே டிஸ்டர்ப் பண்ணி கொண்டிருக்கிற காரியங்களை நான் பார்க்கிறேன். இயேசுவின் நாமத்தினால அந்த பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கட்டளையிடுவீராக. நித்திய வெளிச்சமாகிய கிறிஸ்து ஆண்டவரே அவர்களுடைய சிந்தைகளில் இருக்கிற பயத்தின் ஆவியை எடுத்து போட்டு ஆண்டவரே ஒரு வெளிச்சத்தை நீர் கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தினால ஒரு சமாதானம் பெருகட்டும், ஒரு சந்தோஷம் பெருகட்டும். காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, நாங்கள் 10 11
இருக்கிற நபர்களாய் அழைக்கப்படல, பிரத்யேகமான அழைப்புல ஆண்டவரே நீர் எங்களை வைத்திருக்கிறீங்க. அதை நாங்கள் சுதாரித்து கொண்டு செய்கிறவர்களாய் நீர் எங்களை மாற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.